ஆனா இந்த கெட்டப் பார்த்தோன்னே எனக்கு வந்து இந்த நீயா நானா ஷோ தான் ஞாபகம் வருது. சரி. அதுல வந்து இதே கெட்டப்ல தான் வருவீங்க. உட்கார்ந்து இருக்கும் போது நீங்களாவே உட்கார்ந்துருக்க மாட்டீங்க. சோ வந்து தெய்வ திருமலை கிருஷ்ணா மாதிரியே தான் உட்கார்ந்துருப்பீங்க. அதுவே கோபி சார் கூட சொல்லியிருப்பாரு, நீங்க தாங்க வந்ததுல கேரக்டர்ல இருந்து மாறவே இல்லைன்னு. இப்போ கூட உங்களை கண்ட்ரோல் பண்ணி உட்கார வச்சிருக்கீங்க. கையை இல்ல அது நம்ம அந்த படத்துல சந்தானம் சொல்ற மாதிரி சொல்லிட்டு கையை தூக்காங்க இறக்கு இருக்கு தூக்குறாங்க. அது மாதிரி அதான் சார் ஒரு கலைஞன் வந்து நம்ம என்ன, அதாவது நம்ம இது மட்டும் பெருசு கிடையாது, நம்ம போடுற ஆடைகள் அந்த அதே மாதிரி காஸ்டியூம்ஸ் போடுறோம், அது பெருசு கிடையாது. அந்த அந்த ஆர்டிஸ்டினுடைய என்ன வேணும், அது பாடி லாங்குவேஜ், அந்த நிற்கிறது செய்கிறதுலாம் அவர் மாதிரி இருந்தால் தான் ஆடிஷன் மத்தியில் ரீச் ஆகி நல்ல நம்மளுக்கு ஒரு பேர் வரும். ஏன்னா அவங்க பண்ணுற கெட்டப்பை நம்ம வெளியே போய் நம்ம கொஞ்சமாவது அழகாக கொடுத்தா தான் அவங்களுக்கு ஒரு இது இருக்கும். இதெல்லாம் ரொம்ப ஆக்டிங்கான பாட்டு. ஆமா ஆமா. இதை நீங்க ஒரு ஸ்டேஜ்ல ஒரு 4000-5000 பேருக்கு முன்னாடி ஒரு என்கேஜ் பண்ணி இந்த விஷயத்த பண்ணணுன்றது ரொம்ப பெரிய சிங்கிளா போய். ஆமா, சிங்கிளா போய் பிள்ளைகளை 5-6 பிள்ளைகளை கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு புஷ்டப் கொடுத்து பப்பா அப்படின்னு பாதி பாட்டு வந்து இங்கே பண்ணுவேன். இதில் வந்து ஸ்டேஜில் மிச்சம் பாதி பாட்டுக்கு உள்ளே இறங்கி ஆடியன்ஸ்குள்ளே இறங்கிடுவேன். ஆடியன்ஸ்குள்ளே இறங்கி அவங்க கூட போய் அந்த இந்த படத்தில் எப்படி சார் விக்ரம் சார் பண்ணுறாரு அதே மாதிரி ஆடியன்ஸ்குள்ளே போய் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு அப்பா பாரு நல்லா பண்ணுறாரா, பரவாயில்ல நல்லா பண்ண, அதாவது என்னடா ஒன்று எப்படி பண்ணுறான் அப்படிங்கிற அழகாக பண்ணுறான்டா அப்படிங்கிற ஒரு கைதட்டு நம்மளுக்கு அது போதும், அதை வச்சு ஓடிக்கிட்டு.